ரகு, கொடி அறிமுக நிகழ்வு, அப்புறம் பாடல் வெளியீடு, இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குற போது, விஜயினுடைய பேச்சையும் பார்க்குற போது நீங்கள் எப்படி உள்வாங்கிறீங்க? இன்னும் ஏதாவது பேசுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிட்டாரு. ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜ் அபவுட் அந்த கொடி இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பேசுவார்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் அதையும் தள்ளி போட்டிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாங்கிற கேள்வியெல்லாம் இப்போ ரெலவெண்ட்டே கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, திஸ் இஸ் ஸ்பேஸ் ஃபார் அ நியூ ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் டு கம் டு பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் அதிமுகவில் இடம் இல்லாதவங்களுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு, நிறைய இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுலேருந்து அரசியலுக்கு வரணுங்கிறத வந்து திட்டமிட்டு செஞ்சவர். அதில் ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. ரஜினி மாதிரி வந்து அவருக்கு ஒரு குழப்பம் இருந்ததே இல்லை. நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் வருவோங்கிற திட்டத்தோடு தான் அவர் இயங்கிக்கிட்டு இருந்தார். ஓவராலாக வெற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து வெற்றி வருமா? ஆமாம், மீன் அது வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி சாத்தியம் இல்லைன்னா கூட அதை நோக்கி பயணம் செய்வது தானே எல்லாருடைய இலக்காகவும் இருக்க முடியும். கொடியேற்றும் அறிமுக நிகழ்விற்கு பிறகு விஜய் பேசிய காட்சிகளை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ, அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா, ஒரு கெத்தா நம்ம இதை ஏத்தி கொண்டாடுவோம். இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க. தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியா தான் நான் பார்க்கிறேன். இது வந்து உங்க இல்லத்துல, உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏத்தி கொண்டாடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ரகு, இப்போ பாடல் வெளியீடு அது ஒரு சினிமா பாணியிலான பாடல் வெளியீடு, இன்றைய தலைமுறைக்கான உரையாடல் மொழின்னு புரிஞ்சுக்கிறதா? அதை ஏன்னா இளைஞர்களுடைய உள்ளத்தை கவரணும்னா இதுதான் இந்த மாதிரி பாடல்கள். நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா பாணி அவருக்கு தெரிஞ்சது தானே. ஐ மீன் அதில் வந்து ஒரு புகழின் உச்சியில் இருக்கிறாரு. ஸோ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்னா அந்த ஒரு பாடல் ரிலீஸ், அவரோடது அப்படி ஆடியோ லான்ச்சில் பேசுறது, அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாடலில் எனக்கு ஒரு டேக்அவே என்னென்னா, அந்த 3 எழுத்து மந்திரத்தை ஒழிக்கும் காலம் திரும்பி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 3 எழுத்து மந்திரம்ங்கிறது அண்ணாவா? ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினார், அல்லது எம்ஜிஆரா? 2 பேரும் 3 எழுத்து.